எங்க போய் நிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்லா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அறிவு உலகம் ஆ வேறு, சரிங்க. அறிவு இல்லாத உலகம் வேறு. 2மே இயற்கையில இருக்கத்தான் செய்யும். ஆமாங்கய்யா. நாம சொல்றது எதுகை ஆமா. நாம சொல்றது லைவ்லி எம்பார்மிங் அண்ட் நேச்சுரல் கிரையோஜெனிக் மெத்தட். ஆமாங்கய்யா. கண்டிப்பா, இது வந்து கண்டிப்பாங்கய்யா. நைட்ரிக் ஆக்சைடு மெத்தட். நைட்ரிக் ஆக்சைடு மெத்தட் வேற, கார்பன் டை ஆக்ஸிஜன் ஆக்சைடு மெத்தட் என்பது வேற. ஆமாங்கய்யா. இப்ப 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 நம்ம குழந்தை பத்தி பேசுகின்ற பொழுது, அதாவது தம் பொருள் என்பது தம் மக்கள், அவர் பொருள் தத்தம் வினையால் வருங்கிறாரு இல்லையா? அது என்ன அர்த்தம்ன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு பிறந்த ம். குழந்தை தான் உனக்கு சொந்தமே தவிர, உனக்கு பிறக்காத குழந்தை உனக்கு சொந்தம் கிடையாது. அவர்கள் சொந்தம் அவர்கள் கிடையாது. முயற்சியில் வருது. அப்ப உங்க உங்க பேர குழந்தை வந்து உங்க சொந்த குழந்தை கிடையாது. உங்க பிளட் ரிலேஷன் இருக்க என்பது வேற, பாடி ரிலேஷன் ஆமாங்க. என்பது வேற. பிளட் ரிலேஷன் வேற, செக்ஸுவல் ரிலேஷன் வேற, பிளட் ரிலேஷன் வேற. புரியுதா? ஆமாங்கய்யா. செக்ஸுவல் ரிலேஷனுக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்கணும் தவிர, நீங்க பிளட் ரிலேஷனுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. மதிப்பு குடுக்கக்கூடாது. ஆமாங்கய்யா. ஆமா. அப்ப நாம பார்க்கும்போது திருவள்ளுவர் கூட சரி திருவள்ளுவர் தான் கரெக்டா அடிச்சிருக்காரு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி 2000 ஆண்டுக்கு முன்னாடி டிஎன்ஏ பத்தி பேசுறாரு அவரு. அதாங்கய்யா. அப்புறம் இவங்க அததான் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. பெற்றோருக்கும் பெற்றோருக்கு நல்லவனாகவும், குடும்பத்துக்கு நல்லவனாகவும், குழந்தைகளுக்கு நல்லவனாகவும் இருக்கிறதா அவர் குடும்ப தலைவன் பொறுப்புங்கிறார். ஆமாங்கய்யா. பெற்றோருக்கு ஒழுக்கமுள்ளவன் நடந்துக்கோ, குடும்பம்னா கணவன் ம். மனைவி அந்த நடந்துக்கோ, அப்புறம் குழந்தை. ஆமாங்க. இந்த மூவர் தான் இந்த மூவர் யாரு? பெற்றோருங்கிற ஒரு 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 பாயிண்ட், குடும்பம்ங்கிறது ம். கணவன் வந்து ஒரு புள்ளி, மக்கள்ங்கிறது ஒரு புள்ளி. அப்ப ஆமாங்கய்யா. இந்த 3 புள்ளி வருது. புரியுதா? ஆமாங்கய்யா. இதுக்கு பேரு தான் இயல்புடைய சொந்தம்னு பேரு. இயல்புனா நேச்சுரா இருக்கிற சொந்தம். மத்ததெல்லாம் இயல்பு இல்லாத சொந்தம். ஆமாங்கய்யா. இந்த இயல்புடைய சொந்தம் தான் உண்மையான சொந்தம். ஆமாங்கய்யா. இது யாருக்குன்னு தெரியாம, யாரையோ வெளிய இருக்கிற சாமியார கூப்பிட்டு சொந்தம்ங்கிறது, வெளிய இருக்கிற கடவுள சொந்தம்ங்கிறது, இதெல்லாம் சம்பந்தமே இல்லாத சொந்தம். அதாவது என்ன சொல்றாருன்னா, இயல் இல்வாழ்வான் என்பான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நன்றாற்றில் நுண்றத்தனைங்கிறாரு. இயல்புடைய மூவர்னா ஆமாங்க. யாருன்னா, அந்த 3 மூவர்னா 3 பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. ஆமாங்கய்யா. இயல்புடைய சொல்லி முடிச்சுக்கிறேன். இயல்புடைய மூவர்னா, அந்த ஒரு பாயிண்ட்ல பெற்றோர் வந்துடுறாங்க. இன்னொரு ஆமாங்கய்யா. பாயிண்ட்ல கணவன் மணி வந்துடுறாங்க. இன்னொரு பாயிண்ட்ல குழந்தைகள் வந்துடுறாங்க. மகப்பேறு குழந்தைகள் வந்துடுறாங்க. அப்ப இந்த 3 பாயிண்ட் வருதா இல்லையா? ஆமாங்கய்யா. இவன் என்ன பண்ற தமிழ் பொழிப்புரை வந்து இல்லாதவனாலே எழுதியிருக்கான். தென்புலத்தார் எவனா சாமியார் பூதம் பொட்ட அவன் தான் இயல்புடைய சொந்தங்க. அவன் எப்படி இயல்புடைய சொந்தம்? இயல்புடனாவே செக்ஸுவல் ரிலேஷன் எனக்கு புரியறதுக்கு பல ஆண்டு கிளாஸ் இது. அதாங்கய்யா. செக்ஸுவல் ரிலேஷன் தான் உண்மையான சொந்தமே தவிர, பிளட் ரிலேஷன் உண்மையான சொந்தமே. எங்க ம். வீட்டுக்காரி கூட கண்டபடி சத்தம் போடுவேன். இந்த குழந்தைக்கு உன்ற ஆ. பேர குழந்தைக்கு ஏன் உணவுல ஊட்ட நிறுத்து அப்படிங்கிறான். அவங்க அதாங்கய்யா. அம்மா தான் ஊட்டணும். நல்லதே கெட்டது அவங்க அம்மா தான் ஊட்டணும். என்னது? அம்மா தான் ஊட்டணும். ம். ஊட்டணும். அம்மாவுக்கு அறிவு உள்ளவளா இருக்கணும். அம்மா வந்து சாப்பிட்டு அந்த குழந்தை ஆரோக்கியமா அந்த மலைப்போக்க வந்து நாற்றம் இல்லாம இருக்கணும். ஆமாங்கய்யா. அது அம்மாளுக்கு தெரியும். அம்மா தான் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதா. ஆரோக்கியத்தை கொடுத்தா அறிவு வளரும். ஆமாங்கய்யா. நீ ஆரோக்கியத்தை கொடுக்க புத்தி மந்தத்தை கொடுத்துட்டு இப்ப எந்த அம்மாவாவது குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியுமா? கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கும் தெரியலைங்கய்யா. 100க்கு 100 ஆ. பேத்துக்கு தெரியாதுங்க. வெள்ளைக்காரனுக்கு தெரியாது, இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. யாரு ஐயா நான் வந்து காய் குடுக்குறேங்கய்யா. இப்ப வீட்ல பாட்டி வந்து 10 நாள் இருந்தாங்கன்னா, அவங்க ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா, "வெறும் காயே ஏக்கன்னு குடுக்குற, பையனுக்கு எப்படி சத்து வரும்? நீ ஆஹ் வந்து அரிசி சாதம் எல்லாம் குடு, கருப்பு கவுனி குடு, தென ஒரு நாள் குடு, ரவ உம். ஒரு நாள் குடு." எனக்கே என்னடா இதுன்னு கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாங்க. ஐயோ! இல்ல நம்ம கரெக்ட்டான பாதையில தான் போறோம். இல்ல இல்ல கரெக்ட்டான பாதையிலே போணும். அவங்களுக்கு இந்த நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு தெரியாது, ஆக்சிஜன் தெரியாதுங்கய்யா. எனர்ஜியா எனக்கும் மாறுதுன்னு தெரியாது. தெரியாது. ஆர்கான் இருக்குதுங்க, ஆர்கான் அது வந்து எனர்ஜியா மாறுது. அப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஆமாங்கய்யா. ஜீரோ நைன் நைன் கார்பன் இருக்கு, அது உள்ள போகும் தெரியாது. அது போக கார்பன் 14 வந்து உள்ள போகிறது தெரியாது. கார்பன் 14 அது வந்து எப்படின்னா நைட்ரஜனோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஆமாங்கய்யா. நைட்ரஜனோட இன்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த கார்பன் 14 டெவலப் ஆகி அந்த இன்டர்னல் பாடிக்கு உள்ள போகும். அதெல்லாம் நானோ பார்ட்டிகல் அப்சார்ப்ஷன், நாட் அ கன்வர்ஷன். அப்சார்ப்ஷன் உள்ள போயிடும். நம்மளுக்கு வந்து கேப்லர் ரியாக்ஷன் இருக்குது நம்ம உடம்புல. ஆமாங்கய்யா. அந்த கேப்லர் ரியாக்ஷன் உள்ள இருக்கறனால அதை அப்சர்வ் பண்ணிக்கங்க. அப்படி அந்த கிளீனிங் பாடி இருக்கணும். அதான் டாக்டர் அர்னால்டு ஜெர்மன் டாக்டர் சொல்வாரு, ஆ. குழந்தைகளுக்கு அன்னப்பாதை தூய்மை செய்யுங்க. அதாவது பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல பழச்சாறு கொடுத்து பழங்க. குறிப்பா சிட்ரஸ் பாரு.
தேன் கலந்த ஆமா சிட்ரஸ், ஆமா. அது லெமனாடுன்னு சொல்லுவாங்க. ம். தேன் கலந்த சிட்ரஸ் குடு. ம். வேக வைத்த பீட்ரூட் ம். இருக்குல்ல, வேக வைத்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் நெய் ஊத்தி குடு அப்படின்னு சொல்லுவாருங்க. குடுத்துட்டு வேக வைத்த பழங்கள், அப்புறம் நம்ம வேக வைத்த ஆமாங்கய்யா. காய்கறிகள், பழங்கள் குடுத்துட்டே வந்தோம்னா, இந்த அன்னப்பாதை சுத்தமாயிட்டே வரும். சுத்தம் அப்ப சுத்தமாகறப்ப ஆமாங்க. குழந்தைகளுக்கு புரோட்டீன்ங்கிறது தேவை. அதிகமான புரோட்டீன் நமக்கு தேவையில்லை. இதுவே கரெக்ட் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்க. இதே உணவு போட்டு அடைச்சோம்னா, அந்த அப்சார்ப்ஷனே இருக்காது. அது போயிட்டு ஆ கச மாரி அப்சார்ப்ஷனே குடுக்கும். இருக்காதுங்கிறது. அது வந்து இருக்காது. சளியா மாறி, மூக்கசா மாறி, அந்த கேப்லர் அத ரியாக்ஷனே அடைச்சிருது. அடைச்சிரும். அந்த கேப்லர் ரியாக்ஷன் அடைச்சிருது. டோட்டல் அதாவது உடம்புல இருக்க மொத்த கேப்லர் ரியாக்ஷனே அடைச்சிரும். ஆமாங்கய்யா. இதுதான் விஷயம். மறுபடியும் நான் பேசலாமா? சரியாம்மா? நன்றி. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நீங்க ரொம்ப நேரம் எனக்கு பேசி அறிவை குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் அறிவை நான் நன்றி ஐயோ! அப்படி சொல்லணும். இல்லைங்க. உங்கள்ட்ட இருந்து நான் அறிவ ஃப்ரீயாவே எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த உதவி கூட நான் இன்னைக்கு 2 வீடியோ பண்ணிட்டேங்கய்யா. இப்ப டெலிகிராம்ல சென்ட் பண்றேங்கய்யா. அது அந்த வேல தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நீங்க கான்வர்சேஷன் பூரா அனுப்பிடுங்க. மாத்தி விடுங்க. அந்த கான்வர்சேஷன் மாத்தி விடுங்க எல்லாமே. சரியா? இப்ப நான் எல்லாமே லோட் பண்ணி அடுத்து வச்சிருக்கேங்கய்யா. ஆமா. அடுத்தது நீ இங்கிலீஷ்ல தான் போடப் போறேன். இங்கிலீஷ்ல போடப் போறேன். எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல போடப் போறேன். வீடியோ சரி, சரிங்கய்யா. இங்கிலீஷ்ல தான் வரும். ஆடியோவும் இங்கிலீஷ்ல தான் வரும். ம். சரிங்கய்யா. போதும் நான் போதும். வீடியோ 7,000 வீடியோ தமிழ்ல போட்டாச்சுங்க. இதுக்கு மேல திருந்தலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. நான் இனிமேல் அவ்ளோ இன்னி வர்றது பூரா ஏன்னா வெள்ளைக்காரன் பார்த்தான்னு வச்சுங்க, என்ன புதுசா அவன் நினைப்பான். ஆனா அது எப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹேஷ்டேக் மட்டும் வச்சிருக்கிறேன். ஹேஷ்டேக் வச்சிருக்கிறேன். அது பத்தாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹேஷ்டேக் பத்தாதுங்கய்யா. இப்ப நீங்க யூடியூப்ல இப்ப கீழ பாக்குறீங்கன்னா, அந்த முன்னாடி ஹெட்டிங் நெறைய வருது இல்லைங்கய்யா? ஆமா. இப்ப அத பார்த்து தான் தொட்டு பாப்பாங்கய்யா. அதனால அந்த ஹெட்டிங் கொஞ்சம் அந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் நீங்க அந்த உள்ள இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆமா. மேல கேப்ஷனா நீங்க இருக்க முன்னாடி மேல வந்து வச்சீங்கன்னா நிறைய இது இருக்கு. டைட்டில் இருக்கு. அந்த டைட்டில கொண்டு வரணும் இல்லையா? மேல டைட்டில் ஓடிட்டே இருக்கும். நிறைய டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் மாத்தணும் இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த இதுக்குள்ள போயிட்டு நீங்க சினிமா, ஏதாவது ஒரு டிராமா, டைட்டில் சினிமா, டிராமா, சயின்ஸ் நிறைய டைட்டில் இருக்கும் இல்லையா? மேல போற நிறைய டைட்டில் ஓடிட்டே இருக்கும். ஆமாங்கய்யா. ஓடிட்டே இருக்கும். ஆமா ஆமா. அது இப்ப பார்த்தது. அதுல போய் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? ம். ஆமாங்கய்யா. நீங்க அது இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்கய்யா. ஏன்னா அந்த சரி. அந்த ஹெட்டிங்க பார்த்த உடனே தொட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. என்ன கன்டென்ட் ம். இருக்குது. ஏதோ சரி. புதுசா இருக்கு நான் முயற்சி அப்படின்னு பண்ண சொல்லிட்டு முயற்சி பண்றேன். இப்ப சரி. உங்களுக்கு எத்தனை குழந்தை? 2 குழந்தையா? இல்லைங்கய்யா. ஒரு குழந்தை தாங்கய்யா. இத பிறந்துட்டு எத்தனை 1 வருஷம் தாண்டிடுச்சா? 2 வருஷம் தாண்டிடுச்சா? ஐயா இப்போ 3 வயசு ஆச்சுங்கய்யா. இந்த பையன் அழுதுட்டு இருக்கான் அவனா? ம், ம். அவன்தாங்கய்யா. பேரிச்சம்பழ அவரு லட்டு உருண்டை கொடுங்க. பேரிச்சம்பழ பழ உருண்டை கொடுங்க. பேரிச்சம்பழ பழ உருண்டை. பழ ஐயா உருண்டை. அதுதாங்கய்யா இவனுக்கு டெய்லியும் உணவே குடுத்துட்டு இருக்கிறேன். அப்பப்ப மிச்சர் சாப்பிடுவாங்கய்யா ஸ்நாக்ஸ்ன்னா. சரி. அதுதாங்கய்யா. அந்த இல்ல பேரிச்சம்பழம் மிச்சர் உருண்டை ஒண்ணும் தப்பு இல்ல. மிச்சர் ஒண்ணும் தப்பு இல்ல. மிச்சர்ல வந்து அந்த என்ன பண்றீங்கன்னா, இந்த பழ உருண்டைய கலந்து தூள் பண்ணி விட்டுருங்க. மிச்சர் கலந்து குடுக்கலாம். குடுக்கலாம். ம். ஆமா. அது தூள் பண்ணிறணும். இந்த பழ உருண்டை கண்டு இருக்கு இல்லையா? தூள் பண்ணிறணும். அதாவது 50 கிராம் அது தெரியுமில்ல 50 கிராம் வறுத்தகல்லை, 50 கிராம் ஆமாங்கய்யா. நாட்டு சர்க்கரை அதுக்கு வந்து அப்புறம் அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் போடணும். இப்படிதான் அருணாள் டெக்ரேட் இப்படிதான் சொல்லுவாரு. ட்ரை ஃப்ரூட்ஸோட நட்டோட ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லுவாரு. ஆமாங்கய்யா. இது இன்னைக்கு இது 2 உருண்டை போனாவே 20 இட்லி எனர்ஜி வந்துரும். எனர்ஜி வந்துரும். ஹை ஆமாங்கய்யா. புரோட்டீன் இருக்கு இல்லையா? ஹை புரோட்டீன் இருக்குது. ஹை சுகர் இருக்கு இல்லையா? ஹை புரோட்டீன், ஹை சுகர் இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாங்கய்யா. எதுவுமே வேண்டாம் இது. அதுல வந்து பையனுக்கும் நீங்க அந்த மாரி தான் அதுல வந்து நீங்க மிச்சர் சேர்ந்துக்கலாம். மிச்சர் சேர்த்துல தப்பு இல்ல. ஏங்க மிச்சர் அது சேர்த்திக்கலாம். சேர்த்துக்கலாம். அப்படி கொடுத்து சரி, பழக்கம். சரி. அது ஒண்ணு வெடிக்கு நல்லா போயிடும். மிச்சர்ல வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குது இல்லையா? ஆமாங்கய்யா. அது ஈஸி. அந்த எலிமினேஷன் ரொம்ப ஆயில் கண்டென்ட் வந்து எலிமினேஷனுக்கு பயன்படும். பயன்படும். சரி அன்னைக்கு பண்ணுங்கம்மா. நன்றி. நான் சரிங்கய்யா. எவரு நன்றிங்க. டாக்டருக்கு நம்ம எப்படி நான் அறிவுரை சொல்ல முடியுமான்னு கேட்கறேன். நீங்களே டாக்டர். நான் எப்படி அறிவுரை சொல்றது? ம்? ஐயா அப்படி இந்த அறிவெல்லாம் எனக்கு இல்லையேங்கய்யா. நானும் வெள்ளைக்கார கல்வி தானே படிச்சேன். அது பரவாயில்ல இல்ல. வெள்ளைக்காரர்களும் முட்டாள் கல்வி உலகத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் நாட்டுல இருக்கிற சீக்கிரடி ஆமாங்கய்யா. அவன் நாட்டுல இருக்கிற சீக்கிரடி குணமாக்க முடியல. அவன் நாட்டுல இருக்கிற சுகரை குணமாக்க முடியல. அவன் நாட்டுல கூட ரெஸ்பிரேட்டரி குணமாக்க முடியல. அவன் நாட்டுல சிஏடி குணமாக்க முடியல. அதாவது கரோனரி ஆர்டரி டிசீஸ் குணமாக்க முடியல. அப்புறம் வந்து சிரோசிஸ் குணமாக்க முடியல. சிரோசிஸ் குணமாக்க முடியல. சிகேடி குணமாக்க முடியல. அப்புறம் வந்து டயோரியா குணமாக்க முடியல. டிபி குணமாக்க முடியல. எல்லாம் ஆமாங்கய்யா. எல்லாம் கேட்டா வெளிய இருக்கிற கிருமி இதெல்லாம் இன்டர்னல் ப்ராப்ளம். என்னது கேன்சர் இன்டர்னல் ப்ராப்ளம், இன்டர்னல் டயபெட்டிக் ப்ராப்ளம்ங்கய்யா. இன்டர்னல் ப்ராப்ளத்துக்கு போய் நீ எக்ஸல் இருக்கிற நீ வந்து பாக்டீரியாவை பத்தி பேசிட்டு இருக்கிற முண்டம். அதான் ஐயா எப்படி இப்படி அறிவு இல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியல. அதான் நானும் சிந்திக்கிறேங்க ஐயா. எப்படி ம். இப்படி அறிவு இல்லாம இப்படி ஒரு கும்பல் உருவானுச்சு
இல்ல அது இதை இயற்கை அதுதான். உண்டாக்கும். இல்ல இல்ல இயற்கை தான் உண்டாக்கும். அதாங்கய்யா. இது வெள்ளைக்கார மேல குற்றம் இல்லாம இயற்கையினுடைய குற்றம் அது. என்னது? இயற்கை ஆமா, ஆமாங்கய்யா. இது வெள்ளைக்காரங்க கிடையாது, கிழக்குக்காரங்க கிடையாது. இயற்கையே அப்படி குற்றத்தை உண்டாக்கும். ஆமா, ஆமாங்கய்யா. நீங்க தான் கண்டிப்பா. மனம்ங்கிற அறிவை பயன்படுத்தி, நீங்க மனம், அறிவை பயன்படுத்தி, அறிவின் வலிமையால் 7ஆம் அறிவு எட்டி பிடிக்கிற இயற்கையான யோகிகள் தமிழ்நாட்டுல தோன்றினார்கள். ஆமா, ஆமாங்கய்யா. தமிழ்நாடுங்கிறது ஏக இந்தியா தான் தமிழ்நாடு. 3000 ஆண்டுக்கு முன்னாடி. ஆமா, ஆமாங்கய்யா. முதல் மொழியே இந்தியாவுடைய முதல் மொழியே தமிழ் தானே. ஆமாங்கய்யா. அது மத்த மொழியில 2000 ஆண்டு வரலாறு. தமிழ் மொழி வந்து 50,000 ஆண்டு வரலாறு. ஆமாங்கய்யா. இது மத்த எல்லா மொழியுமே 3000 ஆண்டு வரலாறு. எல்லாம் இதுல இருந்து போனதுதான். போனதுதான். ஆமா, தமிழ், ஆமாங்கய்யா. தெலுங்கு எல்லாமே 2000 ஆண்டு, 2500 ஆண்டு. அதுக்கு மேல தாண்டாது. கேரள மொழியெல்லாம் 1500 ஆண்டுகள். அஹ் ஆமா, இது ஆமாங்கய்யா. கன்னடம், தெலுங்குல 2000, 2500 ஆண்டுகள். சமஸ்கிருதமே மீறி ஆமாங்கய்யா. போனா 2000, 3000 ஆண்டு இருக்கலாம். தமிழ் வந்து 50,000 ஆண்டுகள். ஆமாங்கய்யா. அதுக்கு முன்னாடி எத்தனை மொழி இருந்துன்னு அது யாருக்கும் தெரியாது. ம். அதுல தப்பிச்சு தப்பிச்சு அந்த புதுமை புதுமை இனிமையாக 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 மாறி 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 இனிமையாகவே வாழ்ந்துட்டு இருக்குது அது. ஆமா, ஆமாங்கய்யா. அதனால சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா குழந்தைகளும் தாய்மொழியில தெளிவா இருக்கணும். அது அது இயற்கையின் சட்டம் அது. 6000 மொழி இருக்குது. 6000, 7000 மொழி இருக்கலாம். அதுல எல்லாம் ம். பெண்கள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு குழந்தைங்க வந்து அந்த தாய்மொழியை கத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் அது தாய்மொழி இயற்கை இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் ஆமாங்கய்யா. இனிமையான மொழி என்பது எழுத்து வடிவம் வரும், பேச்சு வடிவம் வந்து அம்மாட்ட இருந்து கத்துக்கிறாங்க. எழுத்து வடிவம் ஆமாங்கய்யா. வருகின்ற பொழுது இந்த தமிழ் மொழி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கு இனிமையாக இருக்கும். அவ்வளவுதான். ஆமாங்கய்யா. நீ இனிமையாக இருக்கிறதே சொல்றமே தவிர மற்றதை அப்புறம் அப்புறம் சொந்த அறிவை பயன்படுத்தி இயற்கை இருந்த சட்டத்தை கற்றுக்கொள்ளணும். ஆமாங்கய்யா. இயற்கை சட்டத்தை தான் குழந்தைகள் படிக்கணும். இயற்கை சட்டத்தை அவங்க தாய்மொழியில தான் படிக்க முடியும். இயற்கை சட்டம் அதிகமா இருக்கிறது தமிழ் மொழி தான். ஆமாங்கய்யா. ஆமா. நீ வந்து வாழ்வியல் மொழியாக அம்மா மொழி, அப்புறம் வந்து அறிவியல் மொழியாக தமிழையும் படிச்சிட்டீங்கன்னா உலகத்துக்கு நீ விண்வெளியில போய் வீடு கட்டி வாழலாம். ஆமாங்கய்யா. சரிம்மா, வச்சிடறேன். நன்றி.